अस्सलाम वालेकुम வெல்கம் டு சஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம ஹோட்டல் ஸ்டைல்ல சிக்கன் 65 செய்ய போறோங்க. பாருங்க எவ்வளவு சூப்பரா வந்திருக்கு அப்படினு. இது ஒரு சின்ன ட்ரிக் தான் இருக்கு. அந்த ட்ரிக் மட்டும் நம்ம பண்ணோம் அப்படினா அப்படியே ஹோட்டல்ல கிடைக்கிற மாதிரி நல்ல முறு முறுன்னு செம்ம டேஸ்டான சிக்கன் 65 தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா கண்டிப்பா வருங்க. இப்போ வாங்க எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். நான் இன்னைக்கு 300 கிராம் அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கேன். போன்லெஸ் தான் எடுத்திருக்கேன். இதில் நம்ம என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 2 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள். நார்மல் மிளகாத்தூள் இருந்தால் அது கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் கலர் நல்லாயிருக்கும், அதுக்காக இது எடுத்துருக்குது. உப்பு தேவையான அளவு, 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா தூள். இதுக்கப்புறம் ரொம்ப முக்கியங்க இது கார்ன்ஃப்ளவர் 3 டேபிள் ஸ்பூன் சேர்க்கலாம். கார்ன்ஃப்ளவர் சேர்த்து நல்லா மொறுமொறுன்னு இருக்கும், அதுக்காக தான் கார்ன்ஃப்ளவர் சேர்க்குறது. முதல்ல நல்லா கலந்து விட்டுலாம். கலந்து விட்டாச்சு. இதுக்கப்புறம் 1/2 கப் தயிர் எடுத்திருக்கேன். 100 கிராம் அளவுக்கு தயிர் எடுத்திருக்கேன். ரொம்ப புளிக்கக்கூடாது தயிர், அப்போ தான் நல்லாயிருக்கும். இது நல்லா கலந்து விடலாம். இதுக்கடுத்து கலந்து விட்டாச்சு. இப்போ இதில் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் மொதலையும் சேர்க்கலாம், இப்போவும் சேர்க்கலாங்க. இதுக்கப்புறம் அது மேலே கொஞ்சம் 1/2 பழத்தோட லெமன் ஜூஸ் சேர்க்குறேன். இப்படி சேர்த்தா கொஞ்சம் நல்லா இருக்குது, அதனால இப்படி சேர்க்குறது. இதையும் நல்லா கலந்து விடலாம். உங்களுக்கு ஃபுட் கலர் வேணும்னு நினச்சிங்கன்னா இப்போ நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் ஃபுட் கலர் எதுவும் சேர்க்க போகிறது கிடையாது, ஏன்னா நம்ம காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துருக்கோம் இல்லையா, அதுலேயும் நல்லா கலர் கிடைக்கும், அதுக்காக தான். இப்போ பாருங்கள் நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இது மூடி போட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு 4 மணி நேரம்லேருந்து 5 மணி நேரம் விட்டுருங்க. மினிமம் ஒரு 2 மணி நேரமாவது விடுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ ஒரு 4 மணி நேரம் வச்சுக்கலாம். இதை பாருங்கள் 4 மணி நேரம் வச்சு எடுத்துட்டேன். இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் ஒரு முக்கியமான ஒரு பொருள் சேர்க்க போகிறோம். அது என்ன தெரியுங்களா? ஒரு முட்டை சேர்க்க போகிறோங்க. ஆமாங்க, இப்போ தான் முட்டை சேர்க்க போகிறோம். இப்படி ஒரு சிக்கன் 65 செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. இங்கே பாருங்கள் முட்டையை சேர்த்தாச்சு. இதையும் நல்லா கலந்து விடலாம். முட்டை இப்படி லாஸ்ட்டு சேர்க்குறதுனால நல்லா சூப்பராக இருக்குங்க. இப்போது நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம பொரிக்க ஆரம்பிக்க போகிறோம். கடாயில் என்ன சுடு பண்ண வச்சுட்டேன் முதவே. இப்போ பொரிக்கிறது 2 டைம் பொரிக்க போகிறோம், அதுதாங்க இதில் ட்ரிக்கே. ஃபஸ்ட் டைம் பொரிக்கும் போது 80% குக் பண்ணாலே போதும். இப்போ பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். கடைகள்லாம் பார்த்தீங்கன்னா முதவே பாதி பொரிச்சு வச்சுருவாங்க. நம்ம கேட்கும் போது செகண்ட் டைம் பொரிச்சு கொடுப்பாங்க, அப்போ தான் நல்ல மொறுமொறுன்னு நமக்கு கிடைக்கிது. இதுதாங்க ட்ரிக்கே இதில். இப்போ ஃபஸ்ட் டைம் பொரிக்கும் போது ஒரு 80% பொரிச்சா போதும். இங்கே பாருங்கள் லைட்டாக கலர் வந்துச்சு, நம்ம திருப்பி போட்டுடலாம். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு கடையில் கிடைக்கிற மாதிரியே இருக்கும். 2 டைம் பொரிக்கிறது தான் இதில் ட்ரிக்கேங்க. இப்போ திருப்பி போட்டாச்சு. அந்த பக்கம் கொஞ்சம் பொரியட்டும், எடுத்துடலாம். ஃபுல்லாக குக் பண்ணிடாதீங்க. இங்கே பாருங்கள் ஒரு 80% குக் ஆயிடுச்சு. இப்போ எடுத்துடலாம், அவ்வளோதான். இது நல்லா ஆனதுக்கப்புறம் நம்ம செகண்ட் டைம் பொரிக்கலாம். இதை டிஷ்யூவில் எடுத்துக்கிறேன். எடுத்து தனியாக வச்சாச்சு. அதையும் எடுத்துடலாம். இப்போ மிச்சதையும் பொரித்து எடுத்து வச்சுக்கலாங்க. ஃபஸ்ட் டைம் பொரித்து இது பொரிக்கக்குள்ளே ஆறிடும். இப்போ எல்லாத்தையும் நான் பொரித்து எடுத்து வச்சிட்டேன். இப்போ செகண்ட் டைம் பொரிக்க போகிறோம். எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருக்குது, சிம்மில் மட்டும் வச்சிடாதீங்க. இது உடனே எடுத்துடணும், அப்படின்னா கருகி போயிடும். நம்ம முதல்ல 80% குக் பண்ணிட்டோம், 20% தான் குக் பண்ண போகிறோம், அதனால் சீக்கிரமாகவே பொரிஞ்சிரும். டக்குன்னு எடுத்துடலாம். இந்த மாதிரி 2 தடவை பொரித்து சாப்பிட்டு பாருங்கள், கடையில் கிடைக்கிற மாதிரியே இருக்கும். டக்குன்னு எடுத்துடணுங்க, அது ரொம்ப முக்கியம். செகண்ட் டைம் பொரிக்கும் போது பக்கத்துலேயே நிற்கணும், சிம்மில் வச்சிடாதீங்க, அடுப்பு ஃபுல்லாக தான் இருக்கணும். அவ்வளோதான், எடுக்க போகிறோம். முடிஞ்சிருச்சு. அவ்வளோதாங்க, நமக்கு சூப்பரான ஹோட்டல் ஸ்டைலில் நமக்கு சிக்கன் 65 ரெடி ஆயிடுச்சு. இதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எடுத்து தனியாக வச்சிடலாம். லாஸ்ட்டில் கொஞ்சம் கருவேப்பிலை பொரிச்சு சேர்த்துக்கலாம், பார்க்க அழகாக இருக்கும். இது சாப்பிட்றதுக்கும் சூப்பராக முறுமுறுன்னு இருக்கும். எடுத்துடலாம். அவ்வளோதான், பொரிஞ்சிருச்சு. அவ்வளோதாங்க, நமக்கு சூப்பராக ஹோட்டல் ஸ்டைலில் சிக்கன் 65 ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.